பார்த்து வருகிறோம். நடிகர்கள் மம்முட்டி, துல்கர் சல்மான், பிருத்திவிராஜ் ஆகியோர் தொடர்புடைய 17 இடங்களில் தற்போது அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு உள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, எதன் அடிப்படையில் இந்த சோதனை என்பது நடைபெறுகிறது? சிவரஞ்சனி, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய நடிகர் துல்கர் சல்மானுடைய இல்லத்தில் தற்போது அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பூடானில் இருந்து விலை உயர்ந்த கார்கள் இறக்குமதி செய்ததின் அடிப்படையில் தற்போது சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் செப்டம்பர் மாதமும் நடிகர் துல்கர் சல்மான், அதேபோன்று பிருத்திவிராஜ் உள்ளிட்ட நடிகர்களுடைய இல்லங்கள் மற்றும் நிறுவனங்கள்ல அந்த சோதனை என்பது நடைபெற்ற நிலையில் தற்போது இன்று காலை முதல் சென்னை, கோயம்புத்தூர், அதேபோன்று கேரளா உள்ளிட்ட பல்வேறு 17க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் மூலமாக ஆர்டிஓ சான்றிதழ், போலியான சான்றிதழ் மூலமாக இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் வழியாக விலை உயர்ந்த கார்களானது இறக்குமதி செய்ததின் அடிப்படையில் விலை உயர்ந்த கார்களை குறைவான விலையில் வாங்கி இங்கு அதிகமான விலைக்கு விற்பனை செய்ததன் அடிப்படையில் தற்போது அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த மாதத்தை பொறுத்தவரை நடிகர் துல்கர் சல்மான் மற்றும் பிருத்திவிராஜ் உள்ளிட்ட இடங்கள்ல, கேரளாவை கொச்சி உள்ளிட்ட இடங்கள்ல அந்த சோதனை என்பது சுங்கத்துறை சார்பில் நடைபெற்றது. அந்த நேரங்களில் 30க்கும் மேற்பட்ட விலை உயர்ந்த கார்கள் என்பது பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய துல்கர் சல்மானுடைய இல்லத்தில் தற்போது அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். காலை 6 மணி முதல் இந்த சோதனை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 2 வாகனங்களில் 8க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது இங்கு வந்து சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சோதனையின் முடிவில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்படும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. முதல் கட்டமாக இந்த விலை உயர்ந்த கார்களை அதிகமாக வாங்கி விட்டதன் காரணமாக இந்த சோதனை என்பது நடைபெற்று வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சட்ட பண பரிவர்த்தனை என்பதன் அடிப்படையிலும் இந்த சோதனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற நிலையில் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த சோதனை என்பது தொடர்ந்து தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சிஆர்பிஎஃப் காவல்துறை பாதுகாப்புடன் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. துப்பாக்கி ஏந்திய 2 ராணுவப்படை அதிகாரிகள் அந்த சோதனையில் தற்போது ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து காலை 6 மணிக்கு தொடங்கிய இந்த சோதனை என்பது தற்போது கடந்த 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சோதனையின் முடிவில் என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்படும், எதன் அடிப்படையில் இந்த சோதனை முழுவதும் நடைபெற்று இருக்கின்றது என்பதில் உள்ளிட்ட முக்கிய தகவல்கள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.